யெகோவா ரூவா என் மேய்ப்பர் நீரே. அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீரையா. யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீரையா, சமாதானம் தந்தீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன், சமாதானம் தந்தீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. மீண்டும் சொல்லுவோமா? அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. அப்பா அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்லாமே பார்த்து கொள்வீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. யெகோவா ரப்பா இதுவரை சுகம் தந்தீரே. யெகோவா ரப்பா இதுவரை சுகம் தந்தீரே, இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், இதுவரை சுகம் தந்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி,
இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. உரஷபதலர பதரா அப்பா நன்றி, அன்பே நன்றி. இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோமா? கர்த்தர் போன மாதம் கண்ணின் இமை போல நம்மை பாதுகாத்து வந்தார். எத்தனையோ நன்மைகளை செய்தார். எத்தனையோ பலவீனங்களை நீக்கி போட்டார். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணின் இமை போல பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு, அப்பா உமக்கு நன்றி அப்பா. யெகோவா ஷாலோமே உமக்கு நன்றி அப்பா. யெகோவா ரஃபாவே உமக்கு நன்றி 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 அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று யாமல் போற்றப்படுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. மெய்ப்போல் எங்களை மாற்றுங்க டேடி, மெய்ப்போல் எங்களை மாற்றுங்கப்பா. ஓ ராஷா காலா ராதாலா ரபா. நன்றி 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 ஆவியானவரே, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மக்கு நன்றி 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 அப்பா. மட்டுமாய் சுகத்தை கொடுத்தவரே மக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் மேய்ப்பராய் இருந்து ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை ஆண்டவரே எங்களை நடத்துகிறீரே, மக்கு நன்றி அப்பா. எங்களை காண்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, மக்கு நன்றி 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 அப்பா. மக்கு நன்றி. ஒத்தாசை பர்வதங்கள் நேராக கண்களை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. இந்த மாதத்துக்கு தேவையானவை எல்லாவற்றையும் நீ அருளை செய்து விட்டதுக்காக மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்மைகளின் நாயகனே, பூர்ண அழகுள்ளவரே மக்கு நன்றி. ராஷா காலா ராதாலா ரபா. ஓ நன்றி நன்றி ஆவியானவரே. எல்ரோயே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி நன்றி ஆவியானவரே. பூரா காஷா காலா ராதாலா ரபுரியா கனரபா. உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. மட்டும் உதவி செய்த தேவனே, இனிமேலும் நீரே உதவி செய்ய போறீங்க. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. ஓ நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி அப்பா. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான்
உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்லாம் கரங்களை உயர்த்தி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை சோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை சோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆமாண்டவரே, அதிகாலை வேளையில அப்பா நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துக்கு உண்டான காரியங்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் ஆண்டவரே இந்த மாதத்துல நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு விட்டீங்க. நீங்க எல்ரோயா இருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. எங்க நல்ல மேய்ப்பரா இருக்கிறீர், எங்க எபினேசரே, இதுவரை உதவினீரே, இனிமேலும் நீங்கள் உதவி செய்ய போறீங்க அப்பா. நாங்கள் எதை குறித்தும் கலங்க போறதில்லை ஆண்டவரே, எதை குறித்தும் நாங்கள் திகைக்க போறதில்லை ஆண்டவரே. ஏனென்றால் அப்பா எங்களுக்கு முன்பதாக நீர் இருக்கிறீர், எங்களுக்கு முன்பதாக நீர் இருக்கிறீங்கப்பா. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்கப்பா. நீர் அற்புதத்தின் தேவன் அப்பா, நீர் அதிசயத்தின் தேவன் ஆண்டவர், நீர் ஆலோசனை கர்த்தர் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீரே பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். புது மாத வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ மந்த். கர்த்தர் பிளஸட் நியூ மந்த். ஹல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உயர்த்துவாராக. புது மாதம் மட்டும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆமென். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லுங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். எல்லாம் சந்தோஷ சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த மாதம் எல்லாம் நினைச்செல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கிற மாதமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். காந்தி பிறந்த நாள் அல்ல, இயேசு பிறந்த நாள். ஹல்லேலூயா. அக்டோபர் மாசம் காந்திஜி பிறந்த நாள் அல்ல, இயேசு பிறந்தாலும் உங்க வாழ்க்கையில விடிவெள்ளி உண்டாகும். ஹல்லேலூயா. ஒருவேளை காந்தி பிறந்தால இந்தியா தேசத்திற்கு விடுதலை கிடைக்கலாம், இயேசு பிறந்தால் அகில உலகத்திற்கு விடுதலை. ஆமென். தேசத்துக்கு எல்லாருக்குமே விடுதலை. எது முக்கியம்? காந்தி பிறந்தா இயேசு பிறந்ததா? இயேசு பிறந்தது. எதுமா முக்கியம்? இயேசு பிறந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வேண்டிய வேத வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா 1:6 மேல் பகுதி மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். பலங்கொண்டு திடமனதா இரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதா இரு. இந்த மாத நேரத்துல இருந்து இந்த வார்த்தை தான் வந்துட்டே இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம், ஏற்கனவே சொல்லிட்டோமான்னு. இல்ல, சொல்லல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதா இரு. இது யாருக்கு சொன்ன வார்த்தை? இது அதே புக் இருக்கு, யோசுவாக்கு சொன்ன வார்த்தை தான். ஹல்லேலூயா. இங்க ரெண்டு பிரச்சனை யோசுவாக்கு. என்ன அப்படின்னா, ஏன் அப்படி ஆண்டவர் வார்த்தை சொல்லணும் அவங்ககிட்ட? எதுக்காக சொல்லணும் பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் கூட இருந்த தன்னுடைய தலைவர் கூட இல்ல, மோசே என்ன பண்ண கூட இல்ல. அது பெரிய ஒரு ஒரு இழப்பு. அது யோசுவா நினைச்சாரு, இவரோட நம்மள கானான் தேசத்துக்கு போயிடலாம், ஐயா இருக்கிற நினைப்போம்ல, இவரு இருக்கிறாருப்பா, பிரச்சனை இல்லப்பா, இவரு இருக்கிறாருப்பா, இவருக்கு வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் இல்லப்பா, நடத்துவார்ப்பா, பரவாயில்லப்பா, எனக்கு எதானே இவர் வந்துருவார்ப்பா அப்படின்னு யோசுவா முழுசு நம்பின ஒரு மனுஷன் யாரு கேட்டீங்கன்னா மோசே. எங்க போனாலும் அங்க போயிடுவாரு, மலைக்கு போனா அங்க போயிடுவாரு, கீழே போனா அங்க போயிடுவாரு, எங்க வந்தாலுமே கூடவே இருப்பார் மனுஷன். இப்போ இவர் இல்லாதது, இவரு கை உடைஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. யாருக்கு? இவரு மோசே ஜாலியா போயிட்டாரு, கர்த்தர் பர்வத்துல அழகான பண்ண ஏறி போயிட்டாரு. இப்ப யோசுவாவே இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம். நான் வாழ்க்கையில இது மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க, இவர் இருக்கிறாருப்பா, பண்ணுவாருப்பா, செய்வாருப்பா அப்படின்னு ஆண்டவர் கரெக்டா அவரை தூக்குவார்.
உங்களுக்கு யார் நம்பி வச்சுக்கிறானோ அவர் கரெக்டா தூக்கிடுவார். தூக்கிட்டு இங்க நட, என்ன நம்பணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில என்ன நம்பணும் இல்ல. அவங்க இவங்க மாமா மச்சான் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு என்ன நம்பு. ஆமென். உன்னுடைய முதல் அன்பு நானா இருக்கணும். உன் முதல் நம்பிக்கை நான். அதில் ரொம்ப பிடிவாதமா இருப்பார். நல்லா தான் இருந்தார் ஆபிரகாம். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணே மணியே அப்படி எப்படி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டு பார்த்தப்பா இவனும் என்கிட்ட கொஞ்சம் நின்ற, இப்ப என்ன பண்ற, குழந்தைய கொஞ்சரு. சரி என்ன பண்ணு, ஒன்றும் பண்ணாத, கொண்டு மோரியா மல்ல கொண்டு பலியிட்டு. ஆண்டவரே என்ன ஆச்சு? போய் பலியிடு பார்க்கலாம். நான் ஆண்டவர் நீதானே முக்கியம், வாய்த்தர சொல்றல, நீதான் முக்கியம் நீதான் முக்கியன்றல, சரி பார்ப்போம். ஆனா மனுஷன் கொண்டு போயிட்டான், இந்த குழந்தைய கொண்டு போய் பலியிட போயிட்டான். ஆண்டு பார்த்தாரு, ஓகே சூப்பர், அல்லேலூயா, நீ சொல்றத செய்யற, ஏன்னா உன் முதல் அன்பு நானா இருக்கிறேன். இதே மாதிரிதான் இந்த இடத்துல யோசுவா தடுமாறுறாரு. இவர் தான் கூட இருந்து நமக்கு உதவி செய்வாரு. சொல்லுவாங்கல்ல, நேத்தோட சொல்லியிருந்தான், பொண்ணு சொல்லியிருந்தான், இன்பத்திலையும் துன்பத்திலையும் உயர்விலும் தாழ்விலும் மரணமே பிரிக்க மட்டும் முன்னோட்டு இருப்பேன் சொன்னாங்கல்ல. அது மாதிரி சில மனுஷன் எப்பவும் கூட இருப்பேன்னு நினைப்பாங்க, ஆனா அது கூட என்ன பண்ண இல்லாம போயிடுவாங்க. ஆனாலும் ஆண்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதா இரு. உன் மனசு அப்படியே உடஞ்சு போயிருக்கு, உன் மனசு அப்படியே நொறுங்கி போயிருக்கு, என்ன செய்யுன்னு தெரியாம இருக்குது, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஹெல்ப் கேட்கலாமா, இல்ல என்ன நினைப்பாங்க, நம்மளை குறித்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கிறாங்களே, இப்ப போய் நம்ம கேட்ட அப்படின்னா என்னடா அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி பல சிந்தனைகள் நம்முடைய இதுல ஓடுது. நம்ம என்ன நெருக்கப்படுகிறோம். சரி எப்படியா சமாளிச்சா பாக்குறோம், எப்படியும் நான் போராடி பாக்குறோம், ஆனாலும் என்ன பண்ண முடியல, அதை ஜெயிக்க முடியாம இருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஆண்டு சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதா இரு. அல்லேலூயா. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தா நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி தேடி வரும். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு போகிற இடத்துல மோசமானவங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கிற இடத்துல எல்லாம் மோசம் இருந்துட்டாரு. இப்ப கானாதேசத்துக்குள்ள போனோம். கானானியர், மோவாபியர், அம்மோனியர், ஏத்தியர், எபூசியர், ஏகப்பட்ட பேர், எல்லாம் பயங்கரமான டெரரிஸ்டா இருக்கிறாங்க உள்ள. எப்ப ஏன் அந்த ஊர் பயங்கர டெரரிஸ்ட்னா, எல்லாம் ராட்சதர்கள், எல்லாம் ஹைட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சொல்லுவாங்கல்ல, வேப்பாக்கம் போக கூட, நான் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தேன், என் கண்ணுக்கு வெட்டுக்கிளி மாதிரி தான் இருந்தேன், அவ கண்ணுக்கு வெட்டுக்கிளி மாதிரி தான் இருந்தேன். அவ்வளவு குட்டியா அவ்வளவு ஹைட்டா இருக்கிறாங்க. இப்ப பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு பிரச்சனை, கூட இருந்தேன்னு சொன்ன மோசே கூட இல்ல. அவர் இருந்தாருன்னா அது கொம்பு தூக்கி காட்டினானா எல்லாம் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு தைரியத்துல இருக்கிறார். இப்ப அவர் இல்ல. ரெண்டாவது பெரிய ஒரு ப்ராப்ளம்னா, எதிர்க்கிற ஜனங்கள் மோசமான ஜனங்க, ரொம்ப யுத்த வீரர்கள், ரொம்ப சண்டைனா அவங்களுக்கு அவ்வளோ என்ன பண்ணும், வெறித்தனமா சண்டை போடுவாங்க. இவங்களுக்கு சண்டை போட்டு அவ்வளோ ப்ராக்டிஸே இல்லை. இப்படி மோசமான இடத்துல இப்போ ஃபேஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இவ்வளோ வருஷம் தாண்டி வந்துட்டாண்டவரே, இனிதான் என் வாழ்க்கையில முக்கியமானதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு. பிள்ளையுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நான் போக போறேன். இதை என்னால ஃபேஸ் பண்ண முடியும். இவ்வளவு நாள் வந்துட்டேன். சில பசங்க சின்ன பசங்க இருப்பாங்க, அப்படியே ஸ்கூல் படிச்சலாம் அப்படி வந்துருவாங்க. இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும், காலேஜ் போகணும், கல்யாணம் பண்ணணும் இருக்கும். இல்லை சின்ன குழந்தையா இருந்தாச்சுங்களேன், சின்ன என்ன பண்ண, ஒரு பால் வாங்கி, ஒரு ஆவின் பால் வாங்கியோ பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும், மற்ற அடுத்த லெவலுக்கு போகும்போது நமக்கு தடுமாற்றம் இருக்குது. என்ன செய்ய தெரியலையே, நம்ம ஒரு 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 பொசிஷன்ல இருக்கிறோம், நம்ம வர கொஞ்சம் அவங்களுக்கு செய் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம மனம் எப்படிதமா இருக்கும், அப்படியே என்ன பண்ண உடங்கும். அந்த சமயத்துல யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் நீ பார்க்காத, தேவங்கிட்ட மாத்து ஹெல்ப் கேளு. ஹல்லேலூயா. உனக்கு உதவி செய்வேன், உனக்கு காப்பாத்துவேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு அது செய்வேன் இது செய்வேங்கெல்லாம் என்ன காணாம போடுவாங்க. ஆனா உன்னோடு இருக்க ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. அதனால இது பலம் கொண்டு திடமனதா சொல்லியிருப்பான், நிறைய வாக்கு கொடுத்திருப்பான். வாக்குறுதி நிறைய அள்ளி தூவாங்க. நம்ம தானே இல்லைங்களா, வாக்குறுதியில நிறைய என்ன அள்ளி தூவோம். ஆனா அது கடைபிடிப்போமான்றது கொஞ்சம் டவுட் தான். சொல்றது ரொம்ப ஈஸிப்பா, ஆனா செய்யறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், கடினமா இருக்கும். இங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நிறைய பேர் நம்ம வாக்குறுதிகள், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவேன், நிறைய பேர் உங்க கூட இருப்பேன், நிறைய பேர் உனக்கு இது பண்ணுவேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நல்லதான், தப்பு இல்லை. ஆனா என்ன சொன்னாலுமே நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை ஆழமா இருக்கணும், கர்த்தர் மேல் இருக்கணும். ஹல்லேலூயா.
இந்த இரண்டை தான் தேவன் யோசுவாக்கு சொல்றாரு. நீ பலம் கொண்டு திடமானதா நான் இருக்கிறேன். எது கேட்டாலுமே, ஆண்டவரே மோசம் இல்லையாப்பா நான் இருக்கிறேன். ஆண்டவரே இது மோசமான ஜனங்க ஆண்டவரே நான் இருக்கிறேன். ஆண்டவரே நீங்க இருக்கீங்க ஆண்டவரே நான் இருப்பேன்னு தரலப்பா. ஏன்னா இவங்க மோசமா நீங்க இருப்பீங்க, நான் இருக்கணுமே. நான் இருந்தா நீயும் இருப்ப. உன் கண்மணியை தொடுகிற என்ன பண்ண உன் தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. தலையிலிருந்து ஒவ்வொரு முடி கூட அப்படி கீழே வீடு ஏன்னா எல்லாத்தையும் எண்ணி வைத்திருக்கிறேன், அதனால நீ பயப்படாத அப்படின்ற இங்க ஒரு இளைய ஒரு ஊழியருக்கு ஆனா என்ன பண்றாருங்க சொல்றாரு, இது நீ இருப்பா. அது மாத்திரமல்ல, ஏன் நான் வந்து உன்னோட இருந்து நீ ஏன் வந்து பலம் கொண்ட இடமானதா இருக்குன்னு சொல்றாருன்னா, நீ போகிற இடமெல்லாம் என்ன பண்ணுவானாய் புத்தியுமா நடந்து கொள்வதற்கு இதை விட்டு பிரியக்கூடாது. ஏனென்றால் நான் உன்னோடே கூட இருப்பேன். ஹல்லேலூயா. 9வது பாத்தீங்கன்னா அதுல நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் பலம் கொண்டு திடமானதா இருனா, நீ எங்க போறியோ அங்கே தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறாரா? பக்கத்தை கேளுங்க, இருக்கிறாரா கேளுங்க. இருக்கிறாராப்பா? இல்ல யோபு மாதிரி வலது பக்கம் பார்த்தாலும் இல்ல, இடது பக்கம் பார்த்தாலும் இல்ல. சில வாழ்க்கையில சில சூழ்நிலை அப்படி வரும், எங்க இல்லாத மாதிரியே இருக்கும். ஆனா உன் பக்கத்துல இருக்கிறார். வலது பக்கம் இருந்தா ஆண்டவரே இல்ல, லெஃப்ட்ல இருந்தா ஆண்டவரே இல்ல, முன்னாடி இருந்தா பின்னாடி இருந்தா எங்கதான் இருக்கிறாரு? இப்போ எங்க இருக்கிறாரு? உனக்கு உள்ள இருக்கிறாரு. உனக்கு உள்ள இருக்கிறதால லெஃப்ட் ரைட்டு முன்னாடி பின்னாடி தெரியல. தேடுறீங்க, என்ன ஆண்டவரை காணோன்றீங்க. ஆண்டவரே எங்க போயிட்டீங்க? நான் உனதான் இருக்கிறேன், பக்கத்துல இல்ல. எங்க இருக்கிற இப்போ? உனக்குள்ளதான் இருக்கிறேன், கவலைப்படாத சொல்றாரு. நீ போகிற இடம்லாம் உன் கூட என்ன பண்ண இருப்பேன். ஹல்லேலூயா. நீ போகும் இடத்திலெல்லாம் உன் தேவனே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. அதனால நீ திடமனதா இரு, பலம் கொண்டு திடமனதா இரு. ஏன் திடமனதா இருக்கணும்? சும்மா அப்படி இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். மோசே இருந்தாரு, இப்ப இல்ல, நான் உங்க கூட இருக்கிறேன். அந்த யுத்தம் போடுறதுக்கு உங்க ஆட்கள் இல்ல, அந்த சண்டை போறதுக்கு எதிர்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட பலம் இல்ல, ஆனா நான் உங்க கூட இருக்கிறேன். எதை கேட்டாலுமே ஒரே வார்த்தை தான் ஆண்டவருக்கு, நான் உங்க கூட இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு சுகம் இல்லை, நான் உங்க கூட இருக்கிறேன்ல, சுகத்தை பெற்றுக்கொள்வாய். ஆண்டவரே எனக்கு பணம் இல்லப்பா, நான் உங்க கூட இருக்கிறேன். ஆண்டவரப்பா அவனுக்கு ஒரு பிரச்சனையே சமாதானம் இருக்க ஆண்டவரே, நான் உங்க கூட இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தெரியுமா, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால பலம் கொண்டு திடமனதா இரு. ஆமென். நீங்க பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வேலையை குறித்து என்ன பண்ண நினைச்சு யோசிச்சு கலங்கி திகைக்கும் போது நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்னோட கூட இருக்கிறார். அவரை கூட இருந்தனா எல்லாமே தேடி வரும். இப்போ இல்லாதமா இருக்கலாம், ஆனா தேவன் கூட இருக்கிறாரு பயப்பட மாட்டேன். தேவன் கூட இருக்கிறாரு பயப்பட மாட்டேன். தேவன் கூட என்ன பண்ண திடமனதா இருப்பேன், பலம் கொண்டு இருப்பேன். ஏனென்றால் தேவன் என்னோட கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னபடினால நீங்க தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நிம்மதியா இருங்க. தேவன் நிச்சயமாகவே உங்களை என்ன பண்ணுவாரு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். ஆமென். இதே ஒரு சூழ்நிலை தான் ஆபிரகாமுக்கு வந்தது. ஆதியாகமம் 15:1 15:1 எடுத்துக்கொள்ளும் போது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் எங்க சொல்லணும்? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். கேடகம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எங்க? யுத்தத்துக்கு. ஆமா, சூப்பர். எல்லாம் யுத்தத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் நீங்க ஆண்டு சொல்றாருன்னா, இது முன்னாடி பாத்தீங்கன்னா 4 ராஜாக்களை ஆபிரகாம் 318 பேரை வைத்து என்ன பண்ணுவாரு, ஜெயிச்சு அவங்க லோத்தெல்லாம் கூட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்க பல விஷயங்கள் என்ன பண்ணுங்க பார்ப்போம். மேல வந்து அவங்க ஆசாரியர் வருவாங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பயம் என்ன பண்ணுது ஏற்பட ஆரம்பிக்குது. என்னன்னா எல்லாரும் இருந்தாங்க, கூட இருந்தாங்க. 4 ராஜா என்ன பண்ணிட்டோம், ஜெயிச்சிட்டோம், வந்து முடிச்சிட்டோம். எல்லாரும் பங்கு பிரிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் பிரிச்சுட்டு போயிட்டாங்க.
இப்போ நான் தனியா திருப்பியும் போன ராஜாக்கள் திருப்பி வருவாங்களா? திருப்பி நான் தனியா மாட்டிக்கிறேன். நம்ம குடும்பம் இருக்குது. நம்ம சில விஷயம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம செஞ்சிருவோம். செஞ்சுக்கு அப்புறம் சில டைம் என்ன பண்றதும் நல்ல விஷயம் தான் இருக்கும், தப்பா இருக்கு, நல்ல விஷயம் தான் இருக்கும். ஆனாலும் நம்ம செஞ்சுட்டோமே, டக்குன்னு ஒரு போலீஸ்காரனை டிராஃபிக் ஆச்சு டக்குன்னு எடுத்து பேசிடுவோம். நான் நீ இப்படி பண்ணிட்டு அப்படின்னு நம்ம யோசிக்க வரும். இவன் தான் கேஸ் கீஸ் போட்டுருவானோ, இவன் ஏதாவது பண்ணிடுவானோ, இல்லை நம்ம ஓடுற முறைச்சிட்டோமே, இவர் ஏதாவது பண்ணிடுவாரா, அப்படி வீர வேப்பிலையோ போயா நீ வேற ஒரு வேலை வேற நீ ஏன் போயா அது போயா அப்படின்னு பேசி ஈஸி வந்துடுவோம். அதுக்காக யோசிப்போம், ஐயோ என்ன இது நம்ம வீராப்பார பேசிட்டோம், நம்ம நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரா இல்லையா, இல்லை அந்த கம்பெனியில் வேலை கிடைக்குமா, இல்லை இவருக்கு இந்த ஓனர் நம்ம கூப்பிடுவாரா, இந்த இடத்துக்கு போவோமா, நம்ம டெய்லி ஆட்டோ சவாரி ஓட்டுறமே திரும்பி இவர் கூப்பிடுவாரா, இப்படி சில நம்ம செஞ்சதுக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு யோசனை வரும், ஐயோ நம்ம பண்ணது கரெக்டு தானா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு யோசனை இப்போ ஆபரம் நமக்கு வருது. என்னன்னா, நான் நீ சொன்னோன்னு ஒரு என்னுடைய சொந்தக்கார பையன் போயிட்டு என்ன பண்ண போய் லோத்தை போய் காப்பாத்துக்கு வீரவசம் போயிட்டு எல்லாம் அடிச்சுக்கிச்சு வந்துட்டேன். வந்து எல்லாத்தையும் இங்க கொண்டு எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, ராஜாக்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஆனாலும் என்னன்னா இப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அல்லையா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, பயப்படுறாரு. அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு நீ பயப்படாத, இந்த அதான் அங்க போட்டிருக்கு, இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தை உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, அல்லேலூயா, பயப்படாதே, நீ அவங்கள்ட்ட அவங்க சொல்ல, ஆண்டவரே அவங்கள்ட்ட எல்லாம் கேடங்கு இருக்குது, கத்தி இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நீர் கொடுத்த பலத்தால ஏதோ என்ன பண்ண போயிட்டு அடிச்சுட்டு கொண்டு வந்துட்டேன். இவன் மீண்டுமா 4 ராஜாக்கள் ஒன்றா ஏறி வந்து என்ன சண்டை போட்டாங்கன்னா, நான் என்ன எங்க புள்ளக்குட்டி இருக்குது, ஆடு மாடுலாம் இருக்குது, ஆசுப்பட்டு கொண்டெல்லாம் போயிட்டான். ராஜாக்கள்லாம் போயிட்டாங்க, அவங்கவுங்க பங்கு எடுத்துட்டு போயிட்டான். இவன் என்ன கேட்பான், இப்போ யாருன்னு அடிச்சது, கொண்டு போன விட்டுருவான், யாருன்னு அடிச்சது, வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதான்னு சொல்லும்போது, அவங்க யுத்த வீரர்களா இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு மிகப்பெரிய சேனைகள்லாம் இருக்குது, ரதங்கள்லாம் இருக்குது, குதிரைகள்லாம் இருக்குது, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அப்ப சொல்ற ஆண்டவரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். அல்லேலூயா, நான் உனக்கு கேடகமா இருக்கும்போது அவங்க என்னதான் சண்டை போட வந்தாலும் அது உன்னை அணுகாது. கேடகம் ஏன் பயன்படுது, எதுக்கு பயன்படுத்துறதுக்கு, தற்காப்புக்காகவா அடிப்பதுக்காகவா? சூப்பர், அல்லேலூயா. எல்லாம் யுத்தம் பண்ண மாதிரியே சொல்லி கரெக்டா சொல்றீங்க. ஆமென். தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பாடு சொல்றாரு, நான் உன்னை தற்காப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன். அவங்க எவ்வளவு பேர் வரட்டும், 4 ராஜா 40 ராஜா வரட்டும், நான் உனக்கு கேடகமா இருப்பேன். அந்த ஒரு வார்த்தை ஆபிரகாமுக்கு தேட்டிடுச்சு. ஓகே, தேவனே தேடப்பா, இவ்வளவு நாள் கூட இருந்தவன் என்ன லோத்துவும் போயிட்டான், கூட இருந்த ராஜாக்கள் எல்லாத்தையும் அவங்க பங்கு என்ன பண்ணாங்க, மேல அதிகம் 14 பாத்தீங்கன்னா அவங்க பங்கம் என்ன பண்ணிட்டா. ஆமா, அது 17 பாத்தீங்கன்னா அவன் கெதர்லோமேரையும் அவனோடு ராஜாக்களையும் முறியெடுத்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாத ரட்சையாகிலும் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இங்க பாத்தீங்கன்னா லோத்தெல்லாம் காப்பாத்துறாரு, தம்பி பையன் என்ன பண்றாங்க, காப்பாத்தியாச்சு. சோதோமினுடைய ராஜா வந்து கேட்கும் போது, வேணாம்பா எதுவுமே வேணாம், எனக்கு எடுத்துக்கப்போ, ஜனங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அவன் சொல்றான், ஜனங்க மட்டும் கொடுத்துருப்பா, தங்கத்தை நீ எடுத்துக்கோன்ற. இல்லப்பா, நீ வந்து எதுவுமே தேவையில்லை, நீ ராஜா என்னை வந்து உயர்த்திட்டேன்னு சொல்லாதபடிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ யுத்தம் பண்ணிட்டு
ஆபிரகாம் எதுவுமே இல்லை, வந்தவன்லாம் பங்கு என்ன எடுத்துட்டு போயிட்டான். இப்ப தனியால நிக்கிற யாரு? அப்படி சூழ்நிலை நம்ம இருக்கும். நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம், எல்லாம் வந்தவன்லாம் வந்தோம், சாப்பிட்டான், முடிச்சான், போயின்னு இருக்கும். கடைசி நம்ம பிரச்சனை மாட்டிப்போம், நமக்கு தலை விழுந்துடும். உனதான் நான் பண்ணேன், உனதான் நான் காப்பாத்த பண்ணேன், உனக்கு ஹெல்ப் பண்ண நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் ஐயா. இப்படி ஒரு சூழ்நிலை என்ன இருக்கிறாரு. இவருக்கு எந்த லாபமே கிடைக்கல. அவங்க வந்தாங்க, இவர் சண்டை போட்டு அவங்கவுங்க பங்கு எடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் தேவன் சொல்றாரு, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நான் உங்க கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அங்க இன்னசென்டா இருக்கிறாரு ஆபிரகாம். ஒண்ணுமே இல்லை, அவங்க நல்லதான் பணம் பார்த்தான். ஆனா இவருக்கு ஒரு பயம். எல்லாரும் வந்துட்டாங்கன்றவர், எல்லாரும் நல்லவனா இருந்தேன், எல்லாரும் உதவி செஞ்சேன், எல்லாரும் பிரச்சனை வரும்போது அவங்க உதவி செஞ்சேன், காப்பாத்தினேன். இப்போ எல்லாரும் அவங்க போயிட்டாங்க, ஒரு வாரம் சொல்லப்பா, அவங்க திரும்பி வந்தா சொல்லுப்பா, நான் வரேன்பா, உனக்கு காப்பாத்து வரேன்பா, கவலைப்பட நான் இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லல. அவனுக்கு ஜனம் கிடைச்சா போதும், காசு கிடைச்சா போதும், நம்ம சேஃப்டி ஆனா போக சொன்னப்ப நான் போயினே இருக்கிறாங்க. அப்போ மக்கள் இது மாதிரி இருந்தா கூட கர்த்தர் அப்படி இருக்க மாட்டார். அல்லேலூயா. மக்களும் அப்படி இருக்கலாம். உங்களுக்கு நன்மை எதிர்பார்த்து நன்மை வாங்கிட்டு திரும்பி போயிருக்கலாம். திருப்பி உனக்கு வருவேன், உனக்கு பிரச்சனை திரும்பி வருவேன், உனக்கு காப்பாத்துவேன், உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லாம கூட இருக்கலாம். நினைக்கிறேன், என்னடா ஒரு நன்றி இல்ல ஆட்களா இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட இது இல்லையப்பா, ஒரு வாரம் சொல்லலாம், நான் அவ்வளவு பெரிய ராஜாவெல்லாம் மேற்கொண்டு வந்துக்கிறேன், நான் இருக்கிறேன்ப்பா, உனக்கு சப்போஸ் வந்தா கொஞ்சம் போய் வச்சுக்கோ, சப்போஸ் சண்டை வந்தா நான் பண்றேன், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப தனி மனிதனா என்ன பண்றான், ஆபிரகாம் இருக்கிறான். இவருக்கு ஒரு பயம் வந்துடுது. கண்ட என்ன பண்றதுன்னு ஆண்டு சொல்ற. இந்த காரியம் நடந்த பின்பு ஆண்டு சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. மகா பெரிய பலனுமா இருக்கு. ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு, எல்லாத்தையுமே என்ன பண்ணா வேணாம் சொல்லிட்டான், எதுவுமே எடுத்துக்கல. ஏகப்பட்ட இது இருக்குது, சொத்து ஏகப்பட்ட, தங்கம் இருக்கு, ஏகப்பட்ட நகைகள் இருக்கு, ஏகப்பட்ட எல்லாமே இருக்கு, எதுவுமே வேணாம் சொல்லிட்டான். இப்போ ரெண்டு பிரச்சனை. ஒண்ணு, எதிரியால் வர பிரச்சனை. ரெண்டாவது, இவன் கஷ்டப்பட்டதுக்கு எந்த பலனும் இல்லை. உனக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா, கர்த்தர் கொடுப்பார். அல்ல, என் பலன் யார் தெரியுமா, கர்த்தரே பலனா இருக்கிறார். ஆமேன். வாழ்க்கையில சில வேலையில கர்த்தரே நமக்கு பலனா இருப்பாரு. ஆமேன். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உனக்கு பலன் வரணும், ஏமே நம்பிக்கை வச்சு நீ வேணா சொல்லிட்டல, ஏன்னா அவன் கொடுத்தானா அவன் மூலியமா தான் அவன் ஆசை வரும்னு நினைச்சிட்டு வேணா சொல்லிட்டல, நானே உனக்கு பலனா இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தான் உனக்கு பலன், நான் உனக்கு பலனை கொடுப்பேன். ஏன் பலனை கொடுப்பேன், என்னை நம்பி நான் கொடுப்பேன்னு சொல்லி என்ன பண்ண, எல்லாத்தையும் விட்டுட்ட பாத்தியா. நீ கொடுப்பேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள், சில வேலைகள், சில வாய்ப்புகள் வரும். ஆனா சில ஊழியன் வரும்போது, சில விஷயம் வரும்போது, வேணாம்பா விடுப்பா, ஊழியம் தான் முக்கியம், இதான் அப்படின்னு சில விஷயத்தை விட்டுட்டு நீ ஊழியத்தையோ ஊழியத்தை சார்ந்த காரியங்களையோ இல்ல மற்ற ஆண்டு அடுத்த காரியத்தை முக்கியத்துவப்படுத்த பாத்தியா, அப்பொழுது கர்த்தரே உனக்கு பலனா இருப்பாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கா இழந்தவர் யாரும் தரித்திரான இல்லை. ஆமே. ராஜ்ய மேன்மைக்காக என்ன பண்ண திறந்து என்ன பண்ணல. ஆமே. இது என்ன பண்றதில்ல, தெய்வனுக்கு அப்போ வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அப்ப ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா மாத்திரம் இல்ல, நீ விட்ட பாத்தியா, அவங்கெல்லாம் வந்து ரெண்டு விஷயம் தான் பண்ணாங்க. ஒண்ணு, அங்கிருந்து பாதுகாப்பு ஒண்ணு கிடைக்காம போயிடுச்சு. ரெண்டாவது, அங்க இருக்க பலனும் கிடைக்காம போயிடுச்சு. ஆனா இழந்த ரெண்டுத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கேடகமா இருப்பேன், நான் உனக்கு பலனா இருப்பேன். அல்லேலூயா. இது ரெண்டு எதிர்பார்த்தார். ரெண்டு தான் ஆபிரகாம் தேவை. ஆண்டவருக்காக இது ரெண்டு திறந்தார். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அது என்ன பண்றாரு, அந்த ராஜாவை மேற்கொண்டு ஜெயிச்சு வராரு. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ தங்கத்தை அவ்வளோ செல்வத்தை வச்சுக்கிறாரு. ரெண்டுத்தையுமே இவர் கிடைக்கல. ஆனா ஆண்டு சொல்ற, ரெண்டு கிடைக்கல இல்ல உனக்கு, நான் உனக்கு அதை கொடுக்குறேன். அல்லேலூயா. ஆபிரகாமே தேவனுக்கு பாதுகாப்பாகவும், ஆபிரகாமே தேவனுக்கு என்ன பண்ண, இவருக்கு பலனமா இருந்து இவன் என்ன பண்ண, பெரிய சீமானாய் மாத்தினார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் வாழ்க்கை நடக்கும். அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க எல்லாருமே, இவன் என்ன பண்ண, வெள்ளியும் ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும்ல சீமானாய் மாறினான். ஆபிரகாமுடைய இது ஏக்கச்சக்கமா இருந்துச்சு. என்னுடைய எஜமானனை தேவன் வல்லமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கு பெண் பார்க்க போக.
இப்படி அதுக்கப்புறம் ஆண்டவர் பலன் சொன்னதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள், ஏகப்பட்ட உயர்வுகள், ஏகப்பட்ட எல்லாமே மல்டிபிள் அதிகமாகினே இருக்குது. இவ்வளவுதான் இல்லாத அளவுக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய எல்லாமே அதிகமாகிட்டு இருக்குது. எப்போதுனா நாம் தேவன் நம்பும் போது. அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு வார்த்தை தான், நீ வந்து என்னை என்ன பண்ண ஐஸ்வர்யனாக்குன்னு சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டியா எடுத்துக்கொள்ள மாட்டேன். என் நம்பிக்கை கர்த்தர் மேல. நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கு? கர்த்தர் மேல இருக்குதா? இல்ல வாய் மட்டும் சொல்லுதா கர்த்தர் மேல இருக்குதுன்னு? அல்லேலூயா. மனைவி நேசிக்கிறேன்னுவாங்க. ஆனா அது என்ன பண்றோம், ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தா தெரியும். நேசிக்கிறேன்றாங்க. நேசிப்புலாம் இருக்குது, ஆனா வெளியே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுகிறேன், அதை பூட்டு போட்டு உள்ள வச்சுக்கிறேன். அது எப்பாவது வெளியே வரும், அது எப்போ தெரிய மாட்டேங்குது. இல்லையா? அப்போ நம்ம நேசிக்கிறேன் என்பதை நம்ம செயல்ல வெளிப்படுத்தி காட்டும் போது தேவன் பண்ணா, உன்னை பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் கூட இருப்பேன். அல்லையா? நீ பலம் கொண்டு யோசுவா திருப்பி வரலாம், நம்ம அங்க திருப்பி முடிக்கலாம். சொல்ற ஆண்டவர் இந்த மாதம் நீங்க பலம் கொண்டு திடமனத, எப்படி ஆபிரகாமுக்கு எப்படி சொன்னாரு, நீ தைரியமா இரு, கேடகமா இருக்கிறேன், பயப்படாத, நானே பலனா இருக்கிறேன், அதனால நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு. ஏன் இருக்கணும்? கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு. சும்மா சொல்ல ஆண்டவர், நான் கூட இருக்கிறேன், அதனாலதான் உனக்கு கேடகமா இருக்குன்னு சொல்றாரு. நான் இருக்கிறதுனாலதான் ஆண்டு உனக்கு என்ன பண்ண, நான் பலனா இருக்கிறேன்றார். அப்ப ஆண்டு இந்த மாதிரி நம்ம கூட இருப்பாரு. அதனால நீங்க பலம் கொண்டு திடமனதாய் இரு. அல்லேலூயா. இருப்பீங்களா? பலம் கொண்டு இருப்பீங்களா? அல்லேலூயா. எதை குறித்து பயப்படாதீங்க. பயப்படமா சூழ்நிலை இருக்கலாம், பயப்படாதீங்க. அப்ப என்ன சொல்லணும்னா, கர்த்தர் என்னோட கூட இருக்கு, அவ்வளவுதான். ஒரே பதில் சொல்லுவாங்கல்ல, சர்வ என்னது நிவாரண மருந்து, சர்வ ரோக நிவாரணம். என்னன்னா தேவன் நம்மோட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அதான் பதில். பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலை, கடினமான காரியங்கள், கடினமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான், தேவன் என்னோடு இருக்கிறார், அதனால நான் பலம் கொண்டு திடமனதா இருப்பேன், நான் பயப்பட மாட்டேன், அல்லது தைரியமா இருப்பேன். ஏனென்றால் ஏன் பயப்பட மாட்டேன்? தேவனோடு இருக்கிறாரு, வாக்கு கொடுத்துக்கிறாரு. ஆபிரகாம் வாக்கு கொடுத்தாரு, கேடகமா இருப்பேன்னு சொன்னாரு, பலனா இருப்பேன்னு சொன்னாரு. எனக்கும் தேவன் பலனா இருப்பாரு, கேடகமா இருப்பார், நான் பயப்பட மாட்டேன், தைரியமா இருப்பேன். அல்லேலூயா. தைரியமா இருப்பீங்களா? உற்சாகமா இருப்பீங்களா? ஏன் உற்சாகமா இருப்பீங்க, பயப்படாம இருப்பீங்க? தேவன் அது இன்னும் நம்மோடு ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கா எழுந்துறீங்களே, நிச்சயமா எனக்கு வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நிச்சயமா கர்த்தரோட ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எழுந்திக்கலாமா? பலம் கொண்டு திடமனதா இருக்கிறவங்களா எழுந்துலுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதா இரு. ஹல்லேலூயா. நீ சொல்ல, ஆண்டவர் நான் பலம் கொண்டு திடமனதா இருப்பேன், ஆண்டவர் நான் பலம் கொண்டு திடமனதா இருப்பேன். ஹல்லேலூயா. நான் பலம் கொண்டு திடமனதா இருப்பேன் என்றால் தேவன் என்னோடே கூட இருக்கிற ஆண்டவர். அப்பா தகப்பன், மோசமான சூழ்நிலையில, பிரச்சனையான சூழ்நிலையில ஆபிரகாமோட தேவன் என்னோடே கூட இருப்பேன் ஆண்டவரே, என்னோடே கூட இருப்பேன். நான் மனுஷங்க 1000 சொல்லலாம், மனுஷங்கள் 1000 காரியங்களை உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம், இல்ல உங்களோட இருக்குன்னு சொன்னோம் இல்லாம போகலாம், இல்ல எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் ரொம்ப மோசமா இருக்கலாம், ரொம்ப உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய பலத்திற்கு அதிகமா இருக்கலாம். ஆனாலும் பலம் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னோடே கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடே கூட இருப்பேன். ஆண்டவரே, என்னோடு இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை விட்டு போக மாட்டார். தேவன் உங்களோடே கூட இருப்பார். தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு தேவனுக்காக நீங்க நிற்கிற இடத்துல தேவன் உங்களுக்காக நிற்பார். ஹல்லேலூயா. தகப்பனே, நான் பயப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன், நான் பலம் கொண்டு நான் பலப்படுவேன்ப்பா, நான் பலம் கொண்டு திடமனதா இருப்பேன், திடமனதா இருப்பேன். பிரச்சனையை அசைக்க முடியாது,
போராட்டம் அசைக்க முடியாது, சூழ்நிலை அசைக்க முடியாது. ஹalleluya லிஷா கலாகாரா பதலியா. ஒருவேளை வீழ்ந்தாலும் நான் எழுந்திருப்பேன். தேவனே எனக்கு வெளிச்சமா இருக்கிறீர், தேவனே எனக்கு அரணாக இருக்கிறீங்க, தேவனே எனக்கு கோட்டையா இருக்கீங்க. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் பலம் திடமனதா இருப்பேன். கர்த்தர் என்னோடே கூட இருக்கிறார். தகவனப்பா நாளங்களை ஆசிரமாய் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. வந்து ஒவ்வொரு ஆசிரியங்க அப்பா, ஒவ்வொருக்கும் இப்போது ஆண்டரப்பா ஒரு மனசுல தைரியம் உண்டாகட்டும், மனதுல தைரியம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தினால. தைரியத்தின் ஆவியானதாமே நீ பலப்படுத்துங்க அப்பா, பலங்களை உதவி செய்யுங்கப்பா, தினமனதை கொடுப்போம் ஆண்டவரே. இதயத்துக்குள்ளாக ஒரு பலம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தினால. ஒரு புதிய பலம் உண்டாவதாக, ஒரு புதிய அபிஷேகம் உண்டாவதாக, புதிய வல்லமை உண்டாவதாக. நீ பலங்கு தினமனதா இருக்க உதவி செய்வீராக அப்பா. பிரச்சனை ஆண்டவர் அப்பா, தாவீது பிரச்சனையை பார்த்து பயப்படலப்பா, சிங்கத்தை பார்த்து பயப்படல, கோலியாத்தை பார்த்து பயப்படல. நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதுரை தாண்டுவேன், தேவனோட கூட இருக்கிறீர் என தைரியம் ஆண்டரப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு ஒரு மன திடனை கொடுத்து ஆண்டவரே, அதே திடங்களுக்கு உள்ள உண்டாவதாக, அதே திடம் உள்ள உண்டாவதாக, ஒரு தைரியம் உண்டாவதாக, ஒரு பலன் உண்டாவதாக. தகடப்பா திடமன உண்டாகட்டும் ஆண்டரப்பா. இந்த மாத்து ஆண்டரப்பா, ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆண்டர பலத்தை அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்ததுமைக்காக உமக்கு நன்றி. தேவனோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வந்து ஒவ்வொரு ஆசிரியங்க பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவா தேவன் அன்பும் ஆவின் ஐக்கியம் அந்நியமும் இன்றும் ஒன்றும் சதா நாம் இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக.